ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, இதுவரைக்கும் எத்தனையோ முறை நீ என்னை தேடி வந்திருக்க. ஆனா நானாக உன்னை தேடி வருவது இது 3வது முறை. இதுக்கு முன்பாக 2 முறை நான் உனக்கு நல்லது செய்திடலான்ற எண்ணத்தோட ஆசை ஆசையா ஓடி வந்த போதெல்லாம் என்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருந்தேன். ஆனா நீ எதை வேணும்னே செய்யலன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு என்னை விட முக்கியமாக வேறு விஷயங்கள் பெருசா படுது. அதனால என்னை அலட்சியப்படுத்தி விட்டு அவசியம் நினைச்சு போன விஷயங்களில் எல்லாம் இப்போது துன்பத்தை தழுவி தோல்வியை பெற்று கஷ்டப்பட்டு கவலையோடு நிற்கிறத பார்த்துட்டு தான் உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை மகிழ்ச்சியாக சிரிக்க வச்சு பார்ப்பதற்காக இந்த கருப்பசாமி உனக்காக உன்னை தேடி வந்தேன். இந்த 3வது முறையும் என்னை தவற விட்டுறாம நான் சொல்றத முழுசா நீ கேட்கும்போது எந்த குறையும் இல்லாம நிறைவான நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருவேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு வரமாக கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குகிறாய்? உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வச்சு காட்டுவேன். உன் வேதனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை என்கிட்ட சொன்ன நீ பிறகு எதுக்காக இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? உன்னுடைய வேதனையை விட அடுத்தவங்க வேதனை தான் பெருசுன்னு மற்றவர்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய வேதனை, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய பிரச்சனை என்பது உனக்கு வேணும்னா பெருசாக தெரியலாம். ஆனால் 100ல் 1 இதுவும் பிரச்சனை நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு தாங்கிக்கிட்டு எதிர்கொண்டு வாழ்கிற எத்தனையோ மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்காங்கன்றத நீ நன்றாக உற்று கவனிச்சு பாரு. உன் வேதனை என்னன்னு மற்றவங்களுக்கு புரிய போகிறதில்ல. மற்றவர்களிடம் நீ ஆறுதல் தேடுவதே கூட உனக்கு வேதனையை தான் தருங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த உலகம் நீ என்னதான் உன் கவலைகளை சொன்னாலும் கஷ்டத்தை வெளிப்படுத்தினாலும் அதை வெறும் கதையாக மட்டும்தான் கேட்பாங்களே தவிர உனக்காக முன்வந்து உதவி செய்யவும் உனக்காக ஆதரவாக தோள் கொடுத்து நிற்கவும் யாருமே யோசிக்காத அளவுக்கு இது கலியுக காலமாக மாறிடுச்சு. அதனால தான் உனக்கு துணை நிற்கவும் உனக்கு உதவி செய்யவும் உனக்கான மாறுதலை வரவழைக்கவும் இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்துட்டேன். எப்போவுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது ஒரு மனிதர் மூலமாக வந்து உன் சிரமங்களையும் சிக்கல்களையும் சுமைகளையும் நான் இறக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதை புரியாமல் நீ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இப்போது கூட உன் மனசுமையையும் பாரத்தையும் நான் ஏந்திக்கிட்டு அமைதியாக உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்து தான் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. இப்போ உன் மனசில் நிறைய குழப்பங்களை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு நீ புலம்பி நொறுங்கி போயிட்டன்றது எனக்கு தெரியும். முதல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு அதை பெருசாக பூதாகரமான பிரச்சனை நினைக்கிறத முதல்ல நிறுத்து. ஒரு சின்ன விஷயம், ஒரு சாதாரண விஷயம் உனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி என்னை கூப்பிட்டினா கூட உனக்காக நான் வந்து அதை முடிச்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? எந்த விஷயமா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை இந்த கருப்பசாமியின் பொறுப்புல விட்டுடு. உன் கண்ணீர் துளிகளை துடைப்பதற்காக உன் அப்பாவாக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது கூடிய சீக்கிரம் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுறேன். என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. உன் மனசை அமைதிப்படுத்தி உன் வாழ்க்கையை நிம்மதி நிறைஞ்சதாக மாற்ற போகிறேன். எப்போவுமே அழுதுகிட்டு இருக்கவங்களையும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களையும் சிரிக்க முகத்தோட சந்தோஷமாக மாற்றினா அது உனக்கு புண்ணியத்தை தரும். அதே போல் ஒருத்தன் யார் என்ன ஏதுன்னு வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாமல் அடிமை போல புத்தி மழுங்கிய முட்டாள் போல எதை பற்றி யோசிக்காமல் வாழ்க்கையை கடமைக்கேன்னு வாழ்கிறவனாக இருந்தால் அந்த அடிமையை சிந்திக்க வச்சு அவனுக்கு வாழ்க்கை நான் என்னன்றதை புரிய வச்சினா அதுவும் புண்ணியம்தான். நீ அன்பை விதைச்சு அனாதையை ஆதரவோடு வாழ வைக்க தயாராக இரு. உன் அன்னையை மனம் குளிர வை, உன் அப்பாவை தலை நிமிர வை. உன் அண்ணனுக்கு நீ கொடுக்க வேண்டிய பங்கை சரியாக கொடுத்து அக்கா தங்கைக்கு சீர் செய்து சரியாக சந்தோஷத்தை கொடுத்து மற்ற மனிதர்களுக்கும் அன்னதானம் செஞ்சு எல்லாருக்கும் உதவி தரும் சிந்தத்தில் நல்ல குணங்களோடு நீ வாழும்போது அடுத்தவர்களின் பசியறிந்து அன்னதானம் செஞ்சு அறத்தையும் நல்ல விஷயங்களையும் செய்யும் போது இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உருவாக்குவேன்.
அக்கறையோடும் பாசத்தோடும் நல்ல மனசோடும் நீ செஞ்ச எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்தி தந்தே தீரும். எப்போவுமே இந்த கருப்புசாமி ஒரு கதவை மூடுனேனா அதுக்கு பதிலாக இன்னொரு கதவை நிச்சயமாக திறந்து வைப்பேன். அதுவும் நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது உனக்கான கதவு மிக பெரிய கதவாக நிச்சயம் உனக்காகவே திறக்கப்படும். உன் கர்ம வினைகளால் வந்த கஷ்டங்களையும் உன் துன்பங்களையும் தோல்விகளையும் துயரங்களையும் துரத்தி அடிச்சிட்டு உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி வெற்றி கதவுகளை திறந்து வைக்க போறேன். இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் கண்ணை மூடி திறக்கிறது போல அனைத்தையும் உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிரு. கண்ணை மூடி திறக்கும் அந்த கனப்பொழுதில் எப்படி நீ எதையும் யோசிக்க மாட்டியோ அதே போல இந்த நிமிஷம் இனி எதையுமே கடந்த கால கஷ்டங்களை நினைக்க கூடாதுன்னு முடிவெடுத்து எல்லாத்தையும் மறந்துவிடு என் செல்லமே. மறக்க முயற்சி செஞ்சினா உன் கஷ்டங்கள் மறைந்தே போகும் அளவுக்கு நான் உனக்கு எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நிச்சயமா நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியும் கூட உன்னை வந்து சேரும். உனக்கான ராஜ வாழ்க்கை உன் வரிசையில வந்து காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த கருப்பசாமியின் வாக்கு உன் வாழ்க்கையில பழிச்சு நீ எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நிம்மதியா சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட செல்வ வளமிக்க வாழ்க்கைய வாழ போற. 10வது முறையாக ஒருத்தன் கீழே விழுந்தா அவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொல்லுமா, நீ 9 முறை எந்திரிச்ச, இந்த முறையும் நிச்சயமாக எந்திரிச்சு நிற்பேன்னு. அதே போலதான் நீ எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றி உன்னை நிச்சயமா ஜெயிக்க வைப்பேன்னு நீ ஜெயிச்சு வச்சு காட்டுவேன். உன் மனசுல இருக்க தோல்விகளையும் கவலைகளையும் வருத்தங்களையும் கஷ்டங்களையும் உடைச்செறிஞ்சிட்டு சாத்தியம்ங்கிற வார்த்தையை சத்தியமா மனசுல நினைச்சு எல்லா காரியங்களையும் சாத்தியமாக்கி வெற்றியாக்கி கொள்ள நம்பிக்கையோட இறைபக்தியோட என்னை நோக்கி ஓடிவா. இந்த கருப்பசாமி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருந்து உயர்வை வரவழைச்சு உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன். என் அப்பன் கருப்பன் சொன்னதெல்லாம் சரிதான்னு நீ உணரும் காலம் வந்து விட்டது. இதுவரைக்கும் நான் உனக்கு சொன்ன விஷயங்களையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றி இப்போது உனக்கான நிம்மதியான சந்தோஷத்தை தரப்போறேன். நீ எத்தனை முறை மனசுடைஞ்சு போனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறை நீ வருத்தப்படும் போதும் உனக்காக உன் கூட வந்து நான் துணைக்கி நின்றிருக்கேன். நீ நம்பிக்கை இழந்து நிற்கும் போதெல்லாம் உன்னை கை தூக்கிவிட யாரோ ஒரு சரியான நபரை உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன். என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை இந்த கருப்பசாமி ஒருபோதும் கைவிட மாட்டேன்ற புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட இரு. மற்றதை வேணா சிக்கனமாக சேர்த்து வச்சா அப்புறமா செலவழிக்கலாம். காசு பணத்தை எல்லாம் எப்போ வேணா சேர்த்துக்கலாம், எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் எப்போவுமே வாழ்க்கையை அப்புறமா வாழ்ந்துக்கலான்னு சேர்த்து வைக்க முடியாது. அன்றன்றைய வாழ்க்கையை அவ்வப்போதே வாழ்ந்துவிட்டு நிம்மதியாக கடந்து வந்துவிடு.